ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் வந்து பண்ணி எடுக்கிறேன். ஸோ லைனிங் வந்து எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மெயின் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது அண்ட் லைனிங் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து நான் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்டிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஸோ வந்து பாருங்கள், திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஸ்டிச் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துருக்கோம். ஸோ லூஸ் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரிப்புக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம்கால் சைடு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக் சைடு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் ஸ்டிச் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு எடுக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, ஸோ லைனிங் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து லைனிங் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லைனிங் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பார்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வருவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வந்து ஸ்டிச்சு வந்து பண்ண போகிறோம். ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேன்வாஸ் நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் வந்து வச்சு பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பாருங்கள், இப்போ கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸை வந்து லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் வந்து பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நெக்குக்கு எந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோ அந்த லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து அயர்ன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாச் வந்து போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடு கைடுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு கைடு போதுமானு தான் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ டபுள் சைடு கைடு வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது நெக்கு ஓரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஸ்டிச் வந்து போட முடியாது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பிட்டு ஸோ நெக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து போட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த செயின் ஸ்டிச் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு ஓரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து போட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆக கூட வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துங்க. பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதோட பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து உங்களுக்கு வந்து திரும்பி இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பாருங்கள் 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வந்து நாச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டு எடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா திரும்பும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நாச்சஸ் வந்து போட்டு எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா திரும்பும். ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து திருப்பிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கேன்வாஸு. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவை வந்து படாது. வாட்ச் நீங்கள் ஸ்டிச்சு வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து ஸ்டிச்சு வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து எடுக்கிறோம். மடித்து ஸ்டிச்சு வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை எம்மிங் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அண்ட் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.